வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி 2026 அடுத்த வந்திருக்க தகவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் எடுக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. டிசிசியோடைய 2025 நியமனத்தில் முறைகேடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்தில் மகளிருக்கு உண்டான இந்த வெற்றி பயணம் திட்டம், இந்த இடைக்கால பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இந்த வெற்றி பயணம் திட்டத்துக்கு 75,000 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண முடியும், டிரைவராக ஜாயின் பண்ணுறது எப்படி, கண்டக்டராக ஜாயின் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கடந்த 2025 3,274 பேர் எடுக்கிறதுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட்டாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பெண்டிங்லேயே 2,500 பேருக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற ஒரு 850 பேருக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வரலை. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்பொழுது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க மக்களும். ஸோ கேட்ட பிரகாரம் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு விரைவில் வரும். போக்குவரத்து கழகத்துடைய புதிய பொறுப்பேற்றுள்ள பார்த்திபன் அவர்கள் விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி இது தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ போக்குவரத்து கழகங்களில் எதன் அடிப்படையில் விண்ணப்பிக்க முடியும்? ஸோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா டிரைவர் ஆகணும் சரி, இன்னொருத்தர் கண்டக்டர் ஆகணும் சரி, எப்படியெல்லாம் நீங்கள் விண்ணப்பிப்பது, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ நீங்கள் டிரைவராகவும் விண்ணப்பிக்கணும், கண்டக்டராகவும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டுமே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, உங்கள்கிட்ட கண்டக்டர் லைசன்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுக்கிறதுக்கு உண்டான பதிவுகளை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எளிதாக எடுத்துக்கொள்ளலாங்க. எல்எல்ஆர் போட்டுட்டு உடனடியாக உங்களால் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்க முடியும். கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கணும். அதன் பிறகு தான் அதை ஆர்டிஓ ஆஃபீஸில் காண்பித்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பெற முயற்சிக்கலாம். இது கண்டக்டர் லைசன்ஸ் பெற முயற்சிக்கலாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸ்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா வேலிட்டியில் இருக்கும். அந்த வேலிட்டிக்குள்ளார ரினிவலும் பண்ணிக்கோங்க. ஸோ போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. கண்டிப்பாக நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் பூர்த்தி செஞ்சே ஆகணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2026 நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே விண்ணப்பிக்க தயாராகி கொள்ளுங்கள். தமிழகத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் இருக்காங்க. ஆகஸ்ட் 5 முதல் மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறாருங்க. ஸோ மகளிருக்கு உண்டான இந்த வெற்றி பயணம் திட்டம் முதல்வர் விஜய் அவர்களால் இன்னும் ஒரு சில தினங்களில் தொடங்கி வைக்க ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பயன்பெற தயாராகுங்கள். போக்குவரத்து கழகத்தில் 2025 டிசிசியில் நிறைய முறைகேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாம் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் அந்த நியமனங்கள் முழுமையாக ரத்து செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.